திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருக்க கிராமங்கள்ல இருக்கும் சுகாதார சீர்கேட்டால அங்கு வாய் பேச முடியாத மற்றும் காது கேட்காத மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் பிறக்கிறதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள தோப்பூர் மற்றும் ஜே நகர் கிராமங்களில் 250க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் விவசாய கூலி தொழில் செய்து வருகிறார்கள். சுகாதாரமற்ற குடிநீர், தேங்கிய குப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த கிராமங்களை சேர்ந்த ஏராளமானவர்கள் வாய் பேச முடியாதவர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் உள்ளதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து, மருத்துவமனை, சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லை எனவும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறுகிறார் இந்த பகுதியை சேர்ந்த பாப்பா. ஆஸ்பத்திரியில் போனால் சிலுவத்தூர் தான் போகணும். எங்களுக்கு பசு வசதியே சுத்தமாகவே இல்லை. நாங்கள் 2 மைலுக்கு அங்கிட்டு போனாத்தேன் தண்ணியெல்லாம் எங்களுக்கு வேறு வகுட்டு போர் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்தாத்தேன் நாங்கள் பிள்ளை ஊட்டிலாம் நல்லா இருக்க முடியும். இனி பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த குறைபாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக கூறுகிறார் சமீபத்தில் குழந்தை பெற்ற செல்வி. எங்கள் குழந்தையெல்லாம் அதே மாதிரி ஆயிரத்துக்குறோம் என்னமோன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரோடு வசதி இல்லை, வண்டி வசதி இல்லை. ஆஸ்பத்திரி போகிறாந்தா இங்கேருந்து சிலுவத்தூர் போகணும். வகுத்து வாயை வலிச்சாலும் அங்கே போய் சொன்னாத்தேன் ஆட்டோ பிடிச்சி போனாத்தேன் ஆட்டோக்காரங்களும் பயந்து வருவாங்க. குளங்கொட்டை இப்படி இருக்குது, தண்ணி பெருகுனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோப்பூர் மற்றும் ஜே நகரில் பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ இல்லை எனவும் கிராமத்தின் பெயரை கேட்டாலே மாற்றுத்திறனாளி கிராமமா என கேலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாய் பேசாத மற்றும் காது கேளாத குறைபாட்டின் காரணம் சுகாதாரமற்ற சூழ்நிலையா, வம்சாவளி குறைபாடா என்பதை ஆராய்ந்து இனிவரும் தலைமுறையிடமாவது இந்த குறைபாட்டை நீக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதே தோப்பூர் மற்றும் ஜே நகர் கிராம மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு முழு பொறுப்பையும் ஏற்று எங்களுக்கு இந்த குறைபாடுகளில் எங்களை காப்பாற்றணுங்கிறத பகுதியோட மக்களுடைய கோரிக்கையாக இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தூரம் இவங்களுக்கு உதவி செய்து இந்த குறைகளை முழுமையாக நிவர்த்தி செய்வாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சங்கர்.